உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அமித்ஷாவின் உருவப்படத்தினை தீயிட்டு எரித்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன், மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் ஏசுமேரி, ஷர்மிளா, சத்யா மற்றும் சக்தி, பாண்டியன், அரவிந்தன், பிரேம்குமார், விக்கி, ரவிக்குமார், அல்போன்ஸ், சிலம்பரசன், கார்த்தி, வீரமணி, சரவணன், விஸ்வநாதன், ஜெயக்குமார், பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து மாலையில் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விவேகானந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், அம்பேத்கர் தொழிற்சங்க செயலாளர் அண்ணாதுரை, வழக்கறிஞர்கள் ஜெயபாண்டியன், ஐயப்பன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்றம் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவத்து தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தின் அவையிலே சங்கி தலைவன், RSS தலைவன் அமித்ஷா அவமதித்து பேசியிருப்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக அமித்ஷா நாடாளுமன்ற அவையிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உடனடியாக அமித்ஷாவை மத்திய பாஜக அரசு உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இன்றைய தினம் கும்பகோணத்தில் வழக்கறிஞர்களும் விடுதலை சிறுத்தைகளும் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். உடனடியாக அமித்ஷாவை பதவி விலக்கம் செய்ய வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு சீர்குலைவை ஏற்படுத்திய அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும். உடனடியாக அமித்ஷாவை பதவி விலக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, புதுச்சேரி மாநில பொருளாளர் தமிழ்மாறன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உடனடியாக பதவி விலகு. வெறுப்பு பேச்சு அமித்ஷாவே, பதவி விலகு, பதவி விலகு. அவதூறு பேசும் அமித்ஷாவே, அவதூறு பேசும் அமித்ஷாவே, பதவி விலகு.
பதவி இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து மாலையில் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேர்ந்தநாடு அறிவுக்கரசு தலைமையில் ஏராளமானோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை ரயில் நிலைய நுழைவு வாயில் வழிமறித்து தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் லெனின், ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு, நகர செயலாளர் வசந்தன், நகர பொருளாளர் தீந்தமிழன், நகர துணை செயலாளர் கோவிந்தன் மற்றும் நிர்வாகிகள் சமத்துவன், அரசன், ஆட்டோ அன்பு, பூசைமணி, ஓவியர் முருகன், ராமமூர்த்தி, ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து இழிவுபடுத்தும் வகையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் நாகர்கோவிலில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அம்பேத் வளவன், சசி நாஞ்சில், சகாயதாஸ், ராஜா சிங், சிவா மற்றும் கலைச்செல்வி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் சென்னை மேற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போரூர் சந்திப்பு பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ஞான முதல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். எங்களை எல்லாம் தலைநிமிர செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாக கடந்த நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்றும் அம்பேத்கர் என்று பெயரை சொல்லுவதை உச்சரிப்பதை விட கடவுளின் பெயரை உச்சரித்தால் கடவுளிடம் செல்லலாம் என்று அம்பேத்கர் அவர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய அரைவேக்காடு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விடுதலை சிறுத்தைகள் மேற்கு மாவட்ட சென்னை மேற்கு மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் உடனடியாக இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். தொடர்ந்து இந்தியாவை பிளவுபடுத்தும் விதமாக தொடர்ந்து பேசி வரும் இந்த பாஜக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற அவர் மன்னிப்பு கோராவிட்டால் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் இதோடு விடாமல் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பூங்கா அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன் மற்றும் கிஷோர், கலைச்செல்வி, யுவன்ராஜன், பாவலர் ரியா, சதீஷ் பாபு, ஞானசேகர், செல்வராஜ், ராணி, செல்வி, ராஜன், ரெஜி, ஃபயாஸ், நாகூர் மீரான், ஹைதர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பதவி விலகு பதவி விலகு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் உலக தலைவர் அம்பேத்கரை இந்தியாவின் புகழை உலக அரங்கில் நிகழச் செய்த கொச்சைப்படுத்திய அமித்ஷாவே பதவி விலகு
புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெற்றிகொண்டான் தலைமையில் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கலா சண்முகம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன், மாவட்ட இளஞ்சிறுத்தை பாசறை அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து மாலையில் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் புதுச்சேரியில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில விசிக மாநில அமைப்பாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். நேற்றைய முன்தினம் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் அம்பேத்கரின் பெயரை சொல்லி முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று உரக்க கத்துகிறீர்களே, நீங்கள் கடவுளின் பெயரை சொல்லி இருந்தால் கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்கிற பாணியில் மிக கேவலமாக அம்பேத்கரை விமர்சித்திருக்கிறார். இது இன்றைக்கு நாடு முழுக்க அம்பேத்கரின் பிள்ளைகளாய் இருக்கிற அனைவரும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பது இந்த கோரிக்கை. பிஜேபி RSS கும்பல் திட்டமிட்டு அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்தை தீர்த்து போக செய்கிற வகையிலும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் கடலூர் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்வன், நகர செயலாளர் செங்கதிர், நகர அமைப்பாளர் கிட்டு, மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர், பழனிவேல், ஜவஹர், சுபாஷ், சொக்கு தமிழரசன், சரண், முரளி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய மந்திரி பதவியில் இருந்து பதவி விலகு. நேற்று இந்திய பாராளுமன்றத்தில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறித்து மிக இழிவாக மிகவும் வருந்தத்தக்க அளவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கண்டித்து அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் அமித்ஷா அவர்கள் உடனடியாக பகிரங்கமாக பாராளுமன்றத்தை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூரில் நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கானோர் பங்கேற்றனர். கடலூரில் மட்டுமல்லாது கடலூர் மாவட்டம் முழுக்க அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இடங்களிலும் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எங்களது தலைவர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மிக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து மாவட்டம் முழுக்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அமித்ஷா அவர்கள் இந்திய பாராளுமன்றத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த பாராளுமன்ற அவையில் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அவமதித்தது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். நாங்கள் அனைவரும் மிக கடுமையாக, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் வெகுண்டு எழுந்துள்ளார்கள். இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் பாலமுருகன் மற்றும் ஜான்சன், வழக்கறிஞர் திருமேனி, கௌசல்யா, முரளி, சின்ராசு, ஜானகிராமன், சிறுத்தை சேகர், நந்தா ஆதவன், சுந்தர வடிவேல், சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன், தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் சேகர், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, மகளிர் செயலாளர் இந்திரா, நகர செயலாளர் பாலாஜி, ஒன்றிய செயலாளர்கள் சத்யா, ஜார்ஜ், வின்சென்ட், பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் அசோக், மாவட்ட பொருளாளர் செந்தமிழன், தொகுதி செயலாளர் மாயன், ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம், தினேஷ், ஒன்றிய பொருளாளர் ராபின், நிர்வாகிகள் அருள்நாதன், வினோத்குமார், மகளிர் நிர்வாகிகள் கௌதமி திருமாதாசன், ரேகா ஸ்டான்லி, தோழர் துர்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பேரறிவாளன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் விடியல் வேலன், அப்பாதுரை, கதிர்வாணன், முகிலன், பன்னீர்செல்வம், கிட்டு பிரபாகரன், செல்வம், தலித் ஏழுமலை, தினகரன், மகாதேவன், சிவா, குப்பன், முருகவேல், நாராயணன், ஷாம்ராஜ், கங்காவளவன், அகிலமூர்த்தி, ராஜிராம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் தமிழ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை நகர செயலாளர் ராஜசேகர், மாவட்ட பொருளாளர் சம்பத், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார், ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் ராஜா, துணை செயலாளர் சுரேஷ், மாநில நிர்வாகி சேகர், ராஜா மற்றும் சந்திரன், சரவணன், தினகரன், கோபி, தட்சிணாமூர்த்தி, ராமமூர்த்தி, அசோக், நாகராஜ், ராம்ராஜ், ஆண்டனி, பாஸ்கர், சேகர், பரந்தாமன், ஜீவிதா, காயத்ரி, ரேகா, வினோதினி, சுரேஷ், ரஞ்சித், ஆண்டனி, ஹரி ராம்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தபால் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் கலையரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர பொருளாளர் வீரமுத்து, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பேரறிவாளன், மாவட்ட அமைப்பாளர் வீர ராமச்சந்திரன், ஓட்டுநர் அணி நகர செயலாளர் அண்ணாதுரை, முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஜோதி பாசு, வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் நந்திவண்ணம் பாலா, மகளிர் அணி பொறுப்பாளர் பாத்திமுத்து, மாநகர துணை செயலாளர் சிவசக்தி மாலா, பொருளாளர் சக்தி கதிரவன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் லதா ராமச்சந்திரன், ராணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூரில் ஆயில் மில் பகுதியில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் சித்தார்த்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவின் உருவப்படத்தினை தீயிட்டு கொளுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் முத்தமிழ்வேந்தன், தொகுதி செயலாளர் சுடர்வளவன், நகர செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர் தனபால், ஓவியரணி மாவட்ட அமைப்பாளர் மோகன்ராஜ், தொகுதி துணை செயலாளர் அறிவழகன், நகர பொருளாளர் கரிகாலன், நகர துணை செயலாளர் உதயகுமார், மாவட்ட அமைப்பாளர் ரங்கநாதன் மற்றும் திருநாவுக்கரசு, சுப்பிரமணியம், மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அமித்ஷாவின் திருவுருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் நகர செயலாளர் முருகன் மற்றும் வழக்கறிஞர் காந்தி, திருஞானம், சுப்புஜோதி, தென்றல், எழில்வான் சிறப்பு, கவியரசு, ராம்குமார், வீரமணி, கண்ணன், சங்கர், இளங்கோவன், வழக்கறிஞர் தனராஜ், விஜயகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் சடையன் பெயரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். நேற்று நடந்த நாடாளுமன்ற விவாத கூட்டத்தொடரில் புரட்சியாளர் சட்டமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை கண்டித்து தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்திய அரசு, குறிப்பாக மோடி அவர்கள் உடனடியாக அமித்ஷாவை பதவியிலிருந்து விலக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை உடனடியாக பதவியை விட்டு விலக்க வேண்டும். இதற்காக மக்கள் மத்தியில் அவர் எழுச்சி தமிழர் சொன்னதைப் போன்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற கோஷத்தை வலியுறுத்தி நாங்கள் இன்று அமித்ஷாவை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் ஈடுபட்டு கைதாகியிருக்கும். இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் நகர செயலாளர்கள் யோவான், ஷேக் ஹுசைன் மற்றும் பசுபதி வளவன், குடியரசு, ஜெயக்குமார், இனியவன், செந்தில் வளவன், அழகு, அம்பிகாபதி, ஆனந்த் பாபு, மகாமணி, தமிழ் வளவன், குரு, சங்கர், கேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஷாக்கன் சர்மா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் நந்தன், மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். செத்துட்டா 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 செத்துட்டா. இல்லாத கடவுளிடம் இல்லாத கடவுளிடம் இல்லாத கடவுளிடம் இல்லாத கடவுளிடம் சொர்க்கலோகத்து போக சொல்லும், சொர்க்கலோகத்து போக சொல்லும். அமித்ஷாவே செத்துட்டா, அமித்ஷாவே செத்துட்டா. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து மாலையில் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் சதா சிவக்குமார், தஞ்சை மாவட்ட தொகுதி செயலாளர் இளந்தென்றல், முன்னாள் மாவட்ட செயலாளர் கராதே தமிழ்செல்வன், மாநில பொறுப்பாளர் பசுபதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வெற்றி செல்வன், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் பொன்முருகு தமிழ்வேந்தன், ஒரத்தநாடு தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் அரச முதல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். பாபா சாஹிப் அம்பேத்கர் பெயரை
புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட்ட மாவட்ட செயலாளர் சுடர்மொழி, கருத்தியல் பரப்பு செயலாளர் செல்லப்பாண்டியன், அகரன், தென்னிலவன், புதூர் பிரபாகரன், குமார் வளவன், செல்வகுமார், மேலவளவு பாரதி, மாங்குளம் தண்டபாணி, சிறுத்தை பாண்டியம்மா, மஞ்சவாள் தேவி, கீரைத்துறை முனீஸ்வரி, கீதா புதூர், ராதாகிருஷ்ணன், புதூர் அன்புசேகர், கருப்பு வளவன் உள்ளிட்ட பலரை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்செல்வன், செந்தில்குமார், விஜயா, ஞானசேகரன், நவீன்குமார், மணலி விஜயன், புழல் ஒன்றிய செயலாளர் தாஸ், ஒன்றிய துணை செயலாளர் முத்துராமன், சோழவரம் ஒன்றிய செயலாளர் காந்தி, வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் ஆசீர்வாதம், ஊடக மையம் அரவிந்த், செங்குன்றம் நகர துணை செயலாளர் தினேஷ், ஹரிகிருஷ்ணன், வினோதினி, சிலம்பு, சங்கர், மைதீன், சல்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அமித்ஷாவே பதவி விலகு. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தளபதி அறிவழகன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் நகர செயலாளர் முத்துவளவன், நாகை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுரேஷ், நாகூர் நகர செயலாளர் தமிழ்முகம், திருமருகல் ஒன்றிய அமைப்பாளர் அரவிந்த் வளவன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் மஞ்சை ஹாஜா, நாகை நகர பொருளாளர் ஜோதி பாசு, ஒன்றிய துணை செயலாளர்கள் கவி, செல்வகுமார், தௌபிக், தொண்டரணி அமைப்பாளர் நாகூர் கவி, மாவட்ட துணை அமைப்பாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஜெயக்குமார், திருமருகல் தெற்கு ஒன்றியம் பிரகாஷ், திட்டச்சேரி நகர செயலாளர் அலாவுதீன், தொண்டரணி துணை செயலாளர் மணிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் குமார் தலைமையில் பூண்டி ஒன்றிய செயலாளர் ராஜா ஒருங்கிணைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மண்டல செயலாளர் சித்தார்த்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் படத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்தும் அமித்ஷாவுக்கு மோடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் நகர பொறுப்பாளர் முத்துவளவன், கைவண்டூர் செந்தில், ஆனழகன் சீனிவாசன், திருவாலங்காடு ஒன்றிய செயலாளர் பன்னீர், மப்பேடு மாருதி, ராமதண்டில் ரமேஷ், கைவண்டூர் கார்த்திக், அதிகத்தூர் சரவணன், மேல்நலத்தூர் மோகனா, விமலா மாரிமுத்து, பிரவீன், செல்வம், சுரேஷ், அலெக்ஸ், கைவண்டூர் சவுந்தர், பூண்டி இளங்கோ, பூண்டி ஒன்றிய துணை செயலாளர் அருண், நுங்கை சந்தியப்பன், சரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகிற வகையில் பேசியுள்ளதை கண்டித்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனடியாக மத்திய அரசு அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அமித்ஷா இந்திய மக்களிடம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசியதற்காக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய தலைவர்
எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினிவேல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதுகாப்போம் 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 ஆர்எஸ்எஸ் கும்பலிடமிருந்து இந்தியாவை பாதுகாப்போம் இந்தியாவை பாதுகாப்போம். அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசி அவரை அவமதிக்கும் வகையில் பாராளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரியும் அமித்ஷா மீது அரசியலமைப்பு சட்ட சரத்துக்களை மீறி அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையாக இருக்கின்ற நாடாளுமன்றத்திலேயே அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையை அவமதித்த அமித்ஷா மீது குற்ற வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் அமித்ஷாவை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பெரம்பலூர் மேற்கு மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த செம்மங்குடி பார்த்திபன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிறிஸ்தவ அமைப்பாளர் ஆசை தம்பி, தொகுதி செயலாளர் வைத்தியநாதன், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உலகம் போற்றும் தலைவரை உலகம் போற்றும் தலைவரை மாமேதை அம்பேத்கரை மாமேதை அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை அவமதித்த அமித்ஷாவை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பொன்னிவளவன் தலைமையில் சரவணப்பாக்கம் கூட்டு சாலையில் அமித்ஷா உருவபொம்மை எரிப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த சாலை மறியல் போராட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் வெள்ளப்புத்தூர் விஜயகுமார், மாநில துணை செயலாளர் கீழ்கா அன்பு செல்வன், ஜெயந்தி, அம்பேத், நூர்ஜஹான், மாத்தூர் சம்பத், ராஜபாரதி, சிறுத்தை வீரா, திராவிட உதயா, சீனு, கன ஈழத்தமிழன், பெருவேலி அரி, சரவை குமரேசன், பார்த்திபன், அறிவளவன், நரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் அண்ணா கிராம ஒன்றிய அலுவலகத்தின் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையின் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய ஒன்றிய செயலாளர் அருள் செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாவனன், ஞானசேகர், அஜீஸ், வழக்கறிஞர் குமரேசன், ராசா, முருகன், சரண்யா, ராமச்சந்திரன், ஜோதிபாசு, தடார் ரமேஷ், அஜீஸ், அமுதா, பர்குணன், சுரேஷ், பிரகாஷ், ஸ்ரீராம், பிரகலாதன், ஜோதி, சுப்புராஜ், கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிலிப் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவபொம்மையை எரிக்க முயன்றனர். அப்போது காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தன், மாவட்ட துணை செயலாளர்கள் இளங்கோ, பிரேம்குமார், மாநில
மாநில கிறிஸ்தவ பேரவையின் மாநில செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாஃபிர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜன், வேலூர் தொகுதி செயலாளர் சாரதி, மாநில செயலாளர் விவசாயி அணி ரகு, வேலூர் தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் அப்பு என்கிற வெங்கடேசன், பகுதி செயலாளர்கள் இளையராஜா, ரஃபேல் பிரபுராஜ், வையாபுரி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் விமல்குமார், கௌதமராஜா, சுரேஷ் ராஜசேகர், அருண் சம்பத், பாலா, சிறில் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அமித்ஷாவே மன்னிப்புக்கு அமித்ஷாவே மன்னிப்புக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி கங்கா திரையரங்கம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சிலந்திக்குட்டை மகேஷ்குமார் தலைமையிலும் வடசென்னை மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மகளிர் விடுதலை மாவட்ட அமைப்பாளர் பவானி மற்றும் பாஸ்கர், ஸ்ரீபாபு, சரவணன், சம்பத்குமார், ராஜமங்கலம், சுதீர், ஜான், ஜெயந்தி, சங்கர், பூபதி, அசோக்குமார், திருநாவுக்கரசு, பரசுராம், இம்ரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது சென்னையிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த குருவாயூர் ரயிலை விசிக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையிலான சுமார் 200க்கும் மேற்பட்டோர் மறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் விசிக சட்டமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் சீராளன், ஐயா கரிகாலன், நகர செயலாளர்கள் இமயன், சந்தர், ஒன்றிய செயலாளர் கிட்டு, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் இளஞ்சேரன், விஸ்வதாஸ், ரஜினி ஏழுமலை, கவுன்சிலர் ஏகாம்பரம், கார்வண்ணன், ரஜினி செல்வம், பன்னீர்செல்வம், அசூர் ஏழுமலை, அருள் வளவன் அம்பேத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மேற்கு மாவட்டம் பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வேந்தன் தலைமையில் விசிகவினர் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்தனர். பதவி விலகு, பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மறைமலை நகர பேருந்து நிறுத்தம் அருகே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவபொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மறைமலை நகர வடக்கு செயலாளர் மணிமாறன் மற்றும் வீரா, அருள், அன்பழகன், குட்டி சிவா, அருண், ராஜ்குமார், சீனிவாசன், வெங்கடேசன், மாஸ்டர் ஆனந்த், முகிலன், அருள், பைந்தமிழன், தமிழ்மண் ரமணா, ஆளவந்தான், சீதாராமன், செல்வம், ரஜினி, குருமூர்த்தி, கேசவன், விடுதலை சசி, தமிழ்வாணன், வினீத், கிருபாகரன், பெருமாட்டு நல்லூர் மன்னிவாக்கம் சரவணன், நெடுங்குன்றம் இஸ்ரேல், கருநீலம் சுதாகர், கரும்பாக்கம் ராஜேஷ், பாலூர் செல்வகுமார், வண்டலூர் லோகநாதன், மலைமேடு மோகன், இந்திராநகர் ரமேஷ், ஊரப்பாக்கம் ஸ்ரீதர், ஞானவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மாந்த வீர வணக்கம். ஒன்றிய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை
நீட்டு போக செய்வதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. நேற்று நாடாளுமன்றத்தில் உச்சபட்சமாக அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசியிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாடு முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கரை அவமானம் செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மறைமலை நகரில் விடுதலை சிறுத்தைகள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இங்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் வடலூர் 4 முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வடலூர் நகர செயலாளர் தங்க ஜோதிமணி, குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் சிவசக்தி, மகளிரணி நகர செயலாளர் சிந்துமதி சரவணன் மற்றும் சுசீலா, காமராஜ், ரவி, பாரதி வளவன், எம்ஜிஆர், இளங்கோ, சுமன், தேசிங்கு, சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் திருமார்வன், நமது தமிழ் மண் பொறுப்பு ஆசிரியர் பூமிழியன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த போராட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாழி, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகிகள் ஜவஹர், குறிஞ்சி வளவன், முகமது ஐயூப், முருகானந்தன், முத்தையன், நெய்வேலி குரு, கனகசபை சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், பாவனன், நகர இன செயலாளர் சரித்திரன், நகர பொருளாளர் பேட்டை ரத்தினம், ஒன்றிய செயலாளர்கள் சந்தனகுமார், கமல்ராஜ், கீரை அருண், மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் கரிகாலன், மின்னல் சிவராஜ், ஆற்றல் அரசு, ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்தும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வந்தவாசி நகர இணை செயலாளர் விஜய் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணை செயலாளர் மூவேந்தன் மற்றும் குங்கர் ஷா, பூபாலன், தியாகு, விநாயகம் சவுந்தரராஜன், பழனி, காளிதாஸ், கோபி, ரமேஷ், தங்கதுரை, மார்டின், ஹரி, தாமோஸ், கங்காதரன், கீர்த்திவாசன், செல்வராஜ், பிரதாப், ஆனஸ்ட்ராஜ், மதன் மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்தும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பு அருகே உள்ள அஞ்சல் அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்சலியன் தலைமையில் விசிகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செஞ்சி 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அமித்ஷாவின் உருவப்படத்தை எரித்து அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் விசிக ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன், செஞ்சி நகர செயலாளர் செஞ்சி சிவா, மாநில துணை செயலாளர் துரைவளவன், வழக்கறிஞர் மணிபாங்கு, க வெங்கடேசன், ஒன்றிய செயலாளர்கள் திருநாவுக்கரசு, கிருஷ்ணன், நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ், ஒன்றிய பொருளாளர்கள் ஜான், பார்வேந்தன், ஈச்சர் காளிதாஸ், துத்திப்பட்டு கோவிந்தன், வெங்கடேசன், நகர துணை செயலாளர்கள் ஹரிகுமார், தலித் மகிவரசு, செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில்
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சிற்றரசு, கலை இலக்கிய பேரவை மாநில செயலாளர் வாடகுடி செந்தில், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி, முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், விவசாய அணி மாநில பொருளாளர் வெண்மணி, மாவட்ட அமைப்பாளர் பாலகுரு, தொண்டர் அணி மாநில துணை செயலாளர் செல்வம், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அமுதன் துரை அரசன், ஒன்றிய செயலாளர்கள் முருகப்பன், தன்னப்பன், காசி தமிழ், துகில் பாஸ்கர், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் திருபாரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். அம்பேத்கர் வழி பதவி ஏற்பு புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் மைய சென்னை மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்ணா நகர் பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரூதர் கார்த்திக், வினோத், அம்பேத், பிரசாந்த், நித்யகுமார், நாகவல்லி, செல்வம்பால், லலிதா, செம்மொழியன், அழகுமுத்து, சங்கர், ஸ்ரீஜா, ஸ்டுடியோ ஏழுமலை, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்திலே நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக பதவி வகித்துக் கொண்டிருக்கின்ற அமித்ஷா அவர்கள் ஒரு மடைமாற்றம் செய்துள்ளார்கள். அந்த மடைமாற்றம் என்னவென்றால், இந்த நாட்டிலே ஒன் நேஷனல் ஒன் கண்ட்ரி ஒன் ஓட்டர்ஸ் என்ற திட்டத்தை கொண்டு வரார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதை திசை திருப்புவதற்காகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலே அம்பேத்கர் 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 என்று முழங்குகிற நீங்கள் கடவுள் பெயரை சொன்னதாவது புண்ணியம் கிடைக்கும் என்று பேசியுள்ளார். இது மிகப்பெரிய ஒரு அவதூறு. இந்த அவதூறை இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதேபோன்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கோவை மாநகர் வடக்கு மாவட்ட விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் கோவை குரு தலைமையில் வடகோவை ரயில் நிலையத்தின் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் துண்டாமுத்தூர் தொகுதி பொறுப்பாளர் முகமது அலி, கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை சேது, பாலசிங்கம் மற்றும் கோவை கனையபுத்தன், மூர்த்தி, சங்கர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம், அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். அமித்ஷாவே மன்னிப்பு கேள், அமித்ஷாவே மன்னிப்பு கேள். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம், விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம். அமித்ஷாவே. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் திருச்சிதன், திண்டுக்கல் தொகுதி செயலாளர் பெர்னா, மகளிர் இயக்க மாவட்ட அமைப்பாளர் சவரியம்மா, துணை அமைப்பாளர்கள் நிர்மலா தேவி, நட்சத்திரம், ஒன்றிய செயலாளர் டேக்வான் டோடபாலன், தொழிலாளர் விடுதலை முன்னணி இயக்க மாவட்ட அமைப்பாளர் மரியராஜ், நகர செயலாளர் ஆனந்தராஜ், இளைஞர் பயிற்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் மருது, தொழிலாளர் விடுதலை முன்னணி இயக்க மாவட்ட அமைப்பாளர்கள் தமிழவன், ஐதர் அலி, மாநகர் பொருளாளர் பால்ராஜ், சாகுல், இம்ரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் கடைவீதி பகுதியில் இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணவாளன், தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ரவி, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல், வீராசாமி, தானி எல் வினோத், வானமா தேவி ராஜா, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அமுதமொழி, செல்வபாரதி மற்றும் ரத்தின ராஜா, அம்பலவாணன், ஆனந்தமணி, அன்பு, பழனிசாமி, பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விசிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமித்ஷாவின் பேனரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த முயன்றனர். இதனால் காவல்துறையினருக்கும் விசிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் இளமாறன், தொகுதி செயலாளர் இலக்கியரசன், நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார் மற்றும் சின்னராஜா, காஞ்சனா சரவணன், திலகவதி, தேவேந்திரன், ராசாபிள்ளை, பாரதி, முத்துகிருஷ்ணன், தங்கராசு சிவ, இளவரசன், ஓடப்பேரி ஆனந்த், பாலாமணி, முத்து, திருஞானம், இளையபாரதி, சூர்யா, திருமாவளவன் தினேஷ், காரக்குறிச்சி மாதவன், தர்மா, இளங்கோவன், செல்வராசு, சக்ராயுதம், கவுண்டமணி, சங்கா, அருள், கோவிந்தசாமி, ஆனந்தகுமார், சிவகுமார், சத்யநாதன், மகேந்திரன், தங்க பரமேஸ்வரன், அருமையராசு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் எழுத்தாளர் சேரன் தலைமையில் அஞ்சல் அலுவலகம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாவட்ட ஊராட்சிக்குழு துணை பெருந்தலைவர் ஷீலாதேவி சீரன், ஒன்றிய செயலாளர் சிந்தனை வேந்தன், கோட்டி பாலா, பாரதி நாகப்பன், விடுதலை செல்வன், தமிழ்நாதவன், பிரபாகரன், ஜீவரத்தினம், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் தளபதி, ஜாஃபர், நகர பொருளாளர் காமராஜர், ஆசித்தம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை திருவல்லிக்கேணி தபால் நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேப்பாக்கம் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சாராநாத், மாநில மாவட்ட தொகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். எச்சரிக்கை